வணக்கம். கோதி வருட நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான சித்திரை மாதத்தின் பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு 5ஆம் வீட்டில் இருப்பதால் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது, பூர்வ புண்ணியம் வலுப்பெற்றிருக்கு. அதே நேரத்தில் 9ஆம் வீடான சூரியன் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் 1, 5, 9 உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால் பதவிகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல கொடுக்கும். இருந்தாலும் 9ஆம் வீடு தகப்பனார் உடல்நிலை சீராகும், தாயார் உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல. அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது இம்மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். இதில் எல்லாமே காட்டி கொடுக்குற நேரமாக இருக்குது. அதனால் நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. 1, 5, 9 திரிகோணஸ்தானம். உங்களுடைய 2ஆம் வீடான வாக்குஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது. 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம். அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல பேர் புகழ் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. 4ஆம் வீடான வீடு மனை பூமி வண்டி வாகனம் அப்படி சொல்லக்கூடியது இந்த இடத்துக்குரியவன் யார் அப்படின்னா குரு 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வண்டி வாகனங்கள் நீங்களும் வாங்கலாம். அதனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. பழசை கொடுத்துட்டு புதுசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. அதனால் வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், சொத்து சுகங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கும் உண்டு. 5ஆம் வீடான உங்களுக்கு செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். குழந்தைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குழந்தை இருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுதான் 5ஆம் வீடு அப்படின்னு சொல்கிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 6ஆம் வீடான உங்களுக்கு நோய் நொடிகள் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வந்திருக்கிறது சுக்கிரன் 4ஆம் வீட்டில். அதனால் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எதிரிகள் மட்டும்தான் கொஞ்சம் தொல்லை கொடுக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 7ஆம் வீடான மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் சுகங்கள் நல்லா இருக்குது, சொத்துக்கள் சேரும், மனைவி மூலியமாக வருமானங்கள் கிட்டும், இடங்கள் மனைவி பேரில் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இது ஆண் ராசி நேயர்களுக்கு. இதே பெண் ராசியாக இருந்தால் கணவர் பேரில் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல கொடுக்கலாம். அதே மாதிரி மாமனார் மாமியார் வீட்டுக்கிலிருந்து ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்கிறது வரும். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பண விஷயங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த 7ஆம் வீட்டுக்கான பலன் கொடுக்கும். 8ஆம் வீடு ஆயுள் அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் எச்சரிக்கை கொடுக்கலாம். 9ஆம் இடம்னா குலதெய்வ பார்வை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. குலதெய்வ கோயிலில் போய் கும்பிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம்ன்றது வணங்குறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். 10ஆம் இடான தொழில் ஸ்தானம், அதாவது இடமாற்றம் அப்படின்னு சொல்கிறது. இம்மாதத்தில் இடமாற்றம் பண்ணால் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு போயிடுவோம். ஆனால் இதை விட அது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இம்மாதத்தில் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் செய்கிறவங்க அகலக்கால் இந்த மாதம் வைக்க வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது. செய்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல. இது கேது இந்த இடத்துல இருக்கார். அதனால் கேது இருப்பதால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறது விநாயகர் வழிபாடு, இல்லைன்னா சித்தர்கள் வழிபாடு. இது இம்மாதத்தில் எடுத்துக்கிட்டாக்க உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய ஜாதகத்தில். நன்றி, வணக்கம்.